ஹாய் கைஸ், இன்றைக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்ம கையில் இந்த ப்ரெட்டு கிடச்சிது. சரி, ப்ரெட்டை வச்சு சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு ரெண்டு கார்னரில் இருக்கிற அந்த பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் இந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கட் பண்ண பீசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க, அப்படியே எடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் சிக்கன் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதெல்லாமே அந்த பேட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் ப்ரெட் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஆஃபாக கட் பண்ணி எடுத்து இதில் டிப் பண்ணி, அப்புறம் நம்ம இதில் வச்சுக்கிறதுலையும் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் எடுத்து பொரிச்சா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய இந்த ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.